வஸ்திரம் வச்சுக்கோங்க கொடுத்த, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ மேன்மை அடைஞ்சவன எனக்கு வஸ்திரத்தை கொடுத்து என்னை மட்டும் மேன்மைப்படுத்த விரும்பாத. அவன் சொல்ற காரியம் முருதக்காய் செஞ்ச ஒரு காரியம், முருதக்காய்க்கு ஒரு ப்ராமிஸ் இருக்கு. எனக்கு விலை உயர்ந்த எனக்கு மட்டும் கொடுத்துட்டு என்னை மட்டும் மேன்மைப்படுத்த. என் ஜனம் அங்க இருக்குது, மறிக்க போகுது. யூத ஜனம் என்ன பண்ண போகுது? ஆமான என்ன போறான், கொலை கொண்டுகிட்டு இருக்கான், கொலை செஞ்சுட்டு இருக்கிறான். டோட்டலா ஒண்ணா பார்க்க போறான். அதனால என்னை நானும் உன்னை மாதிரி சுயநலமாக இருக்க கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றான், முருதக்காய் என்ன பண்றான், அதுக்கு எடுத்து வேணாம் சொல்லிடுறான். சோத்திரம். அப்ப என்னதான் வேணும்? அவனுடைய காரியங்களை நீ நினைவு கூறணும். ராஜா சொல்லணும். என்ன சொல்லணும்? இப்போ ஆமா விடுவிக்க முடியும், அந்த காரியம் நடக்குது. அதே போலதான் நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவன் அண்டி இருக்குமா, இப்படிப்பட்ட ஒரு அண்டி கொடுத்துருக்கணும். சோதர் கத்திர அண்டி இருக்கணும். எந்த நிலையில் நெருக்கம் வந்தாலும் சரி, பாடு வந்தாலும் சரி, மேன்மை வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட நீங்க உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு மேன்மை இருக்குது, இவ்வளவு மேன்மை வந்தாலும் நான் கத்தரை சார்ந்திருக்கணும். சோதரம். அதுதான் பைபிள் சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவன் அண்டி கொண்டு இருப்பதே என்னாலும். எஸ்தர் தேவன் அண்டி கொண்டு இருந்தான், முருதக்காய் அவனும் தேவன் அண்டி கொண்டு இருந்தான். சோதரம். அல்லேலூயா. அந்த வஸ்திங்கிறது தான் என்ன பண்ணா, கொடுத்து இருந்த மேன்மை என்ன பண்ணா, இழந்து போயிட்டா. இருந்த மேன்மை இழந்து எதனால? வேண்டிடுமே. சோதரம். நான் யாரு தெரியுமா? நான் இருந்தா நீ, நான் இருந்தா உனக்கு மதிப்பு அப்படி சொல்லி அவன் என்ன சோதரம். அப்ப என்ன அவருக்கு ஒரு வேண்டிடுமையா வேணும். அப்ப அதே போல நம்ம எஸ்தரை போல, முருதக்காயை போல நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கணும். சோதரம். தேவன் அண்டி இருக்கணும். தன் சனத்தை மேல நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான் முருதக்காய். தன் சனம் தான் எனக்கு தேவை, தன் சனத்துடைய விடுதலை தான் எனக்கு தேவை, தன் ஜனம் தான் மீட்கப்படணும் அப்படின்னு சொல்லி முருதக்காய் கடைசி வரைக்கும் அப்படியா இருந்தான். அல்லேலூயா. அதே போல இவள் மேன்மையா வந்தோம், எஸ்தர் மேன்மையாக இருந்தோம், மேன்மையிலிருந்து அவள் இறங்கி என் ஜனம் விடுவிக்க வேண்டும் சொல்லி அப்படியா இவளும் அந்த வாங்கி இருந்தாள். அதே போல நம்ம கர்த்தரை சார்ந்திருப்போமானால் நமக்கு நன்மை வரும். அல்லேலூயா. நல்லா வரும். அது வேதம் அப்படியே சொல்லுது, கர்த்தரை அண்டி கொண்டாதான் நல்லா வரும். சோதரம். வந்து இல்லைங்களா எஸ்தர்ல. அதே போல இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், வாசிப்போம். 8ஆம் அதிகாரத்துல 16 16. பாத்தீங்களா? சிறைப்பட்ட இந்த மக்களுக்கு என்னாச்சு, யூதருக்கு என்னாச்சு? ஆமா பாருங்க, யுகதமா யூதருக்கு. அந்த 15 வாசம் 15 வாசம். அன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எஸ்தர் கொடுத்த அந்த வஸ்திரத்தை உடுத்திருந்தா அவ்வளவுதான். இப்ப யார் கொடுக்கிறா? அதுதான் மெயின். சோதரம். நான் கர்த்தரை அண்டி இருப்போமானால் தேவன் நமக்கு நல்ல வஸ்திரத்தை தருவார். சோதரம். பரிசுத்தக்கூடிய வஸ்திரம். நம்ம சுயநலமா இவங்க தராங்க, குறுக்குறியில் வரக்கூடிய வஸ்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம யார் தரும்? ராஜாவின் வஸ்திரம். அல்லேலூயா. இந்த யாருக்கு வந்தது? முருதக்காய்க்கு தேடி வந்தது. சோதரம். இப்ப நம்ம அந்த வஸ்திரத்தை அணிந்து கொள்ளுகிறான். அதே போல நான் கர்த்தரை அண்டிக்கிட்டா பரிசுத்தத்துக்குரிய வஸ்திரம் நமக்கு வரும். சோதரம். வேதம் சொல்லுது, தெளிவா சொல்லுது. நான் ஏன் சொல்றேன்னா, அப்பொழுது முருதக்காய் இள நீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும். பாத்தீங்களா? ராஜா எந்த வஸ்திரம் உடுத்துறாரோ அதே வஸ்திரத்துக்கு ஈக்குவலா முருதக்காய்க்கும் வஸ்திரம் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு சரி சித்தப்பா சொல்லிட்டு, சரி ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க, ஏன் அப்படி குளிர்ல கிடைக்கீங்க, பனியில கிடைக்கீங்க அப்படின்னு சொல்லி எஸ்தர் கொடுத்த வஸ்திரத்தை வாங்கல. புசிக்காம குடிக்காம இருக்க அப்படி ரெட்டு உடுத்தி இருந்தாங்களவா, அப்போது நல்ல மேன்மையான வஸ்திரத்தை முருதக்காய்க்கு கொடுக்கும்படி சேவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அப்போ இந்த வஸ்திரத்தை என்ன பண்ணுறோம்? பார்த்தது இல்லை, வேணாம் வேணாம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை என் ஜனம் என்ன பண்ணணும், மீட்கப்படணும், விடுவிக்கப்படணும், விடுதலை வேணும், அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தான். இப்ப என்ன நினைச்சனா, இவனுக்கு விலை உயர்ந்த மகிமைக்குரிய காரியமும் முருதக்காய்க்கு கிடைத்தது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவன் எதிர்பார்த்த ஒரு காரியம் அவனுடைய ஜனம் என்னாச்சு? 16 வசனம், யூதருக்கு வெளிச்சம், இருள் இருந்த மக்களுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று.
அடிமையா இருந்த மக்கள் விடுவிக்கப்பட்டுட்டாங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுது, மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. மகிழ்ச்சி உண்டாயிற்று, களிப்பு உண்டாயிற்று. அதை காட்டி என்னாச்சா? கனம். அடிமைப்பட்டு இந்த மக்களுக்கு என்னாச்சு? கனம், மதிப்பு, மரியாதை உண்டாயிடுச்சு. சோத்திரம். யாருக்கு? ஆதி நிமித்தமா? எஸ்தர் நிமித்தமாவும் மொர்தெகாய் நிமித்தமாவும். அல்லேலூயா. அதே போலதான் நம்ம இந்த நாளிலே நாம் தேவன் அண்டிக் கொண்டிருந்தால் தன்னை சார்ந்திருக்கிற ஜனங்கள் நன்மை பெற முடியும். அதுதான் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் கர்த்தரை சார்ந்திருப்பானால் என்னை சார்ந்திருக்கிற யாவரும் நன்மை பெற முடியும். அந்த காரியம் தான் இங்க நடந்தது. அல்லேலூயா. நான் ஆண்டவர் அண்டி இருக்கணும். சோதரம். கர்த்தரை சார்ந்து இருக்கணும், தேவனை சார்ந்து கொண்டிருக்கணும். அப்படி இருக்கபடியும் போதுதான் கர்த்தர் நமக்கு நன்மைகளை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் இந்த காரியம், இதுதான் ஒரு சில சத்தியமே. அல்லேலூயா. அப்ப மொர்தெகாய் தேவனை சார்ந்திருந்தான், தன் ஜனத்தை சார்ந்திருந்தான். அதே போல எஸ்தர் இருக்கிற மனுஷி எப்படியாப்பட்ட ஒரு மேன்மையா இருந்தாலும் கீழே இருந்த காரியத்தை மறக்கல. சோதரம். மறந்துடல. நினைத்து கொண்டே இருந்தால். அல்லேலூயா. தன் ஜனத்துக்கு விடுதலை வேண்டும், தன் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் சொல்லி அவருடைய அனுதினமும் சிந்தையோடு இருந்தால். சோத்திரம். சமயம் எப்ப வாய்க்கும், சமயம் எப்ப வாய்க்கும், அந்த காரியத்தை எப்படி ராஜாவிடத்தை சொல்லுவேன், ராஜாவிட சொல்லுவேன், எப்ப தெரிவிப்பேன் சொல்லி சமயம் எப்ப வாய்க்கும் சொல்லி காத்து இருந்தால் அந்த நாள் வந்தது. தன்னுடைய தனத்துக்கு விடுதலை வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். அதே போல இந்த நாளில கூட நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம எந்த அளவுக்கு சார்ந்திருக்கிறோம். சோத்திரம். கர்த்தரை சார்ந்திருப்போமானால் மெய்யாகவே நன்மைகள் வரும். சோத்திரம். அதே போல ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நான் இருக்கிற நாளில யாரை சார்ந்திருந்தார்? பாருங்க, ஒரு பூமியில இருந்த நாட்கள் எல்லாம், பூமியில வாழ்ந்த நாளெல்லாம் 30 வயது வரைக்கும் யாரை சார்ந்திருந்தார்? அவன் தாய் தகப்பனை சார்ந்திருந்தார். ஆனா 12வது வயதுல அவர் தெரிந்து கொண்டார். அவருக்கு ஞானம் வருது, மெச்சூரிட்டி வந்துருச்சு. நான் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்ச வருவங்க நீங்க பாரு, தேவனுடைய ஆலயத்துக்கு வர நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் வேதம் பைபிள் சொல்லி 12 வயதுன்னு போட்டு சொல்றோம். அந்த 12 வயதுல அந்த குழந்தை தன்மை முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தை தன்மை முடிஞ்ச உடனே அந்த மனுஷன் எங்க வராரு? அந்த சின்ன வாலிபர் 12 வயதுல ஆலயத்துக்கு வர. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் வந்திருந்தாரு. அதுக்கு பிறகு இந்த 12 வயதுல என்ன சொல்றதுன்னா அவருடைய புரிதலை நானு அல்ல, நான் அவருடைய வந்த நோக்கம் வேறன்னு சொல்லி அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். சோதரம். அல்லேலூயா. அப்ப இது என்னது? இது என்னுடைய வீடு அல்லவா, என் தகப்பன் வீடு அல்லவா அங்க சொல்றாரு. சோதரம். இது எதுக்கு காணாம போய் தேடுறீங்க? தன் தகப்பனையும் தாயை பார்த்து சொல்றாரு. அப்ப ஏன் பண்ணாரு? வெளிப்படுத்தினார். சோதரம். அப்ப அந்த மெச்சூரிட்டி வந்த உடனே அந்த 12 வயதிலேயே யாரு அப்படின்பதை அறிந்திருந்தார். ஆனாலும் அந்த 30 வயது வரைக்கும் இந்த உலக தகப்பனுக்கும் தாயாருக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. அதே போல தன் தாயும் தகப்பனாரும் இயேசுவை பற்றி முழுமையாக இவர் யார் என்பதை அவர்களும் அறிந்திருந்தார்கள். அல்லேலூயா. அது பிறகு 30 வயதுக்கு பிறகு யோர்தான் நதியில் வந்த பிறகுதான் நடக்க சம்பவம். அவர் தன்னை வெளிப்படுத்தினார். சோத்ரம். தன் குமாரனாக, தேவ குமாரனாக வெளிப்படுத்தினார். சோத்ரம். அப்ப அந்த நாள் வரைக்கும் தன் தகப்பனாரை, தன் தாயாரை சார்ந்திருந்தார் என்று வேதத்தை பார்க்கிறோம். அந்த பிறகு 30 வயதுக்கு பிறகு தான் கிறிஸ்துவாகிய குமாரனாக இருந்தாலும் பிதாவே சார்ந்திருந்தாராம். சோத்ரம். அல்லேலூயா. சார்ந்துதான் சந்தை. அவர் எந்த இடத்துல போனாலும் சரி அவரையே சார்ந்திருந்தார். ஜெபிக்கணுமா, யாதி சொல்லுங்க, எதா இருந்தாலும் சரி அவரே நோக்கி பார்த்தார். அதே போல நாமும் அவரை சார்ந்திருந்தார் நலம். அல்லேலூயா. கடைசியில மரணம் வரைந்தமும் மரணத்துல கூட அவரே சார்ந்திருந்தார். அடுத்த பிதாவே ஜீவனை தான் உங்களுடைய கருத்துல ஒப்புவிக்கிறேங்கிறார். தன் ஆவியே உங்களிடத்துல ஒப்புவிக்கிறேங்கிறார். அப்ப கடைசி வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும் தேவனையே சார்ந்திருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம். நாம் கர்த்தரை சார்ந்திருக்கணும். சோதரம். தேவனை சார்ந்திருக்கணும். தன் தகப்பனார சார்ந்திருக்கிறது நல்லதான், பிள்ளையை சார்ந்திருக்கிற அம்மா தாயார் சார்ந்திருக்கிறது நல்லதான். ஆனால் அதை காட்டிலும் தகப்பன் தாயையும் பாதுகாக்கிற தெய்வம். நம்ம நினைச்சுக்கிறோம்
என்னை பாதுகாக்கிறவங்க தாய் தகப்பன் இல்ல, தன்னுடைய தகப்பனாரையும் தாயையும் யாரு பாதுகாக்கிறா? கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அல்லேலூயா. இப்ப தேவன் சகலத்திற்கும் அஸ்திவாரம் அவர்தான். அல்லேலூயா. அதே போல நாம் இந்த நாட்களில இந்த பூமியில நம்ம விவரம் தெரிஞ்சு நானும் வந்து ஒரு கர்த்தரை சார்ந்து இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவை நோக்கி அமர்ந்தாரோ அதே போல நாம ஞானம் பெற்ற பிறகு, அதான் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நாம் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். சோதரம் நான் ஆண்டவரை சார்ந்திருக்கணும், தெய்வத்தை சார்ந்திருக்கணும். ஏன்னா ஞானம் பெற்றுட்டோம். ஞானம் பெற்ற பிறகு என்ன, தேவனை மட்டும்தான் சார்ந்திருக்கணும், கர்த்தரை மட்டும்தான் சார்ந்திருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கப்படுகிற போதுதான் நம்முடைய காரியம் நலமாக இருக்கும். நாம் ஜெயமாக இருக்கலாம். சோதரம் ஜெயமா மாறும். அல்லேலூயா. அப்ப நான் நாளில கூட நம்ம ஆண்ட சமூகத்துல நம்ம எந்த அளவுக்கு சார்ந்திருக்கிறோம்? சபையை சார்ந்திருக்கிறோமா? வசனத்தை சார்ந்திருக்கிறோமா? ஜெபத்துல எவ்வளவு எந்த அளவுக்கு இருக்கிறோம்? உறுதியா இருக்கிறோமா? விசுவாசத்துல எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறோம்? பாருங்க, இதெல்லாம் வந்து எல்லாமே வேணும். எப்படின்னா சார்ந்திருக்கும் அப்படின்னா குடும்பம் அப்படின்னா அதுல குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே இருக்கிறாங்க. அதுல வயசானவங்க, பெரியவங்க, தாய் தகப்பன் எல்லாம் இருப்பாங்க. அதான் குடும்பம். சோதரம். அப்ப என்ன இருக்கும்? சாப்பாடு சாப்பிடுங்க, சாப்பாடு மட்டும் போதுமா? அதுல பொரியல், ரசம் எல்லாமே வரும். அதே போல நாம யாரை சார்ந்திருக்கணும்? ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சார்ந்திருக்கணும், ஜெபம் இருக்கணும், கர்த்தரை துதிக்கக்கூடிய துதிங்க இருக்கணும். சோதரம். வேத வாசிப்பு இருக்கணும். ஆண்டவரோடு எப்போதும் சபையில ஐக்கியமா இருக்கணும். சோதரம். இப்படி இந்த காரியம் என்ன? கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு காரியம். சபையை சார்ந்திருக்கணும், சபையை சார்ந்திருக்கணும், போதகரை சார்ந்திருக்கணும். சோதரம். நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு நானும் இருப்பேன், நானும் இல்லையோ, அது உங்களுக்கு தெரியும். சோதரம் நான் சொல்லக்கூடாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன ஆர சொல்றாரு? என்ன சொல்றாரு ஆண்டவர்? சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. வேத என்ன பண்றாரு? அவ்வளவுதான். சோதரம். அதுக்கு தான் இது பாருங்க. சோதரம். எனக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம். சோதரம். பாஸ்ட் என்ன பாருங்க, ஒரு உண்மையே தெரியாது. ஆனா நம்ம யாரும் இருக்கணும்? வேதையா இருந்தாலும் தேவனை சார்ந்திருந்தா நீ யாரா என்ன, நீ நானியா என்ன? அதுதான் வித்தியாசம். அதுதான் சொல்ல வரேன். சோதரம். எனக்கு நானும் என்னுடைய நானும் இல்லாம இருக்கலாம். ஆனா நீ தேவனை சார்ந்திருந்தா நீ யாரா என்ன? நீ அப்ப இல்லையா, நமக்குன்னு ஒரு போதை கொடுத்துக்கிறாரு. சோதரம். அந்த நாணம் வேணும். சோதரம். அது வேணும். நாணம் இல்லை, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா போதவருடைய அபிஷேகம் இருக்குல்ல, அப்ப அவர் யாரு? தேவன் இருக்கிறார்களா? தப்பணிச்சு கூடாது நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. சோதரம். நான் சொல்றதுனால நீங்க தப்பணிச்சு கூடாது. நான் என்ன குறைச்சு பேசுறேன், பேசுறேன். கர்த்தரை தான் மேம்படுத்த நான் ஒண்ணுமே இல்லை. சோதரம். ஆனாலும் சொல்றேன், எனக்கு நாணம் இல்லாட்டாலும் தேவனுடைய நாணம் எனக்குள்ள இருக்குது. சோதரம். அதான் எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு. சோதரம். அல்லேலூயா. அத நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நாணம் இருக்குது. இப்ப தேவனுடைய நாணத்தை நம்ம பண்ணணும், சார்ந்திருக்கணும். அப்ப போதகரை சார்ந்திருக்கணும், சபையை சார்ந்திருக்கணும். இந்த முருதக்காயை அவர் தன் சித்தப்பாவா இருந்தாலும் யூத மக்களுக்காக ஒரு தலைவனா இருக்கக்கூடிய முருதக்காய் தன் ராஜாத்தி ஆயிட்டா. இவ்வளவு ஒரு தேசம் 2 நாடு இல்ல, இதுவரைக்கும் கண்ணாலே நினைச்சு பார்க்காத திடீர்னு அவ்வளவு பெரிய மேன்மை அடைந்த பிறகும் கூட தன்னுடைய ஜனத்தை அந்த எஸ்தர் மறக்கல. அதே போல நாம் என்ன பண்ணணும்னா தேவனை சார்ந்திருப்போமானால் வேற்றுமை பார்க்க மாட்டோம், சிறுமையும் பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. சின்ன சபை தானே, சின்ன போதகர் தானே, இவருக்கு என்ன தெரியும்? அந்த சர்ச்சை அப்படி இருக்குது. அப்படி இல்லை, நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். அதான் என்ன? சோதரம். தேவனை சார்ந்திருக்கணும். அப்ப தேவனை சார்ந்திருந்தா தான் மேன்மை வரும். அந்த எஸ்தருக்கு மேன்மை வந்ததுக்கு காரணம் தேவனை சார்ந்திருந்தாள். தன்னுடைய சித்தப்பாவை பார்க்கல, தன் தகப்பனாகவே முருதக்காயை பார்த்தாள். தன்னுடைய ஜனத்தை தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஜனமாகவே பார்த்தாள். தன் யூத ஜனத்தை தன்னுடைய சொந்த ஜனமாகவே பார்த்தாள். அதனாலதான் இது தேவனை சார்ந்து இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப அதே போல நமக்கு கண்களால் இருக்கக்கூடிய, நம்ம கண்ணால பார்க்கிறோம் அல்லவா, தேவனை எப்படி நம்ம பார்க்க முடியும்? கர்த்தரை யாரை பார்த்திருக்கிறோமா? ஆண்டவரை பார்த்திருக்கிறோமா? பார்க்கல. அப்ப நம்ம எப்படி தேவனை பார்க்கிறது?
தன்னை சார்ந்து இருக்கிறவர்களை சோதரம், நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதுதான் தேவனை சார்ந்திருக்கிற ஒரு காரியம். நம்மளை சுற்றி இருக்காங்களவா, நம்மளை பார்க்கிறவங்களவா, கண்ணு கேட்டுங்களவா, பார்க்கிறவங்களவா, எல்லா இடத்தையும் நம்ம அன்பா சோதரம், அந்த அன்பை வெளிப்படுத்தப்படுகிற போது சோதரம், அப்போதுதான் நம் கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணணும்? நீ நேசிக்கணும். குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். அப்ப இருக்கப்படுகிற போதுதான் நான் யாரா இருக்கிறேன்? தேவனை சார்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு காரியம் நமக்கு விருப்பமானால் நாம எந்த நிலையிலும் நாம மேன்மைப்படுத்துவார் கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய கரத்துல நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. சோத்திரம். நம்ம எப்போதுமே கர்த்தருடைய கரத்துல இருக்கிறோம். சோத்திரம். அதுதான் ப்ரொசஸ் சொன்ன சங்கீதத்துல, தேவனுடைய கரத்துல நாம் இருக்கிறோம். தேவன் தான் நமக்கு அஸ்திவாரம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அஸ்திவாரத்தில் இருக்கிற நம்ம எந்த நிலையிலும் மறந்துடக்கூடாது. சோத்திரம். எந்த நிலையிலும் மறந்துடக்கூடாது. தேவன் நம்மளை அம்மை சோத்திரம். இந்த இடத்துல மேற்கொண்டு ஒரு வசனம் வாசிக்க நான் விரும்புகிறேன். அந்த 5வது அதிகாரம் எஸ்தர் மட்டும் மீண்டும் வசனத்தை சொல்லி முடிச்சார். எஸ்தர் 5வது அதிகாரம் அந்த 2வது வாசகம். நீட்டப்படுகிற போது என்ன? செங்கோலுடைய நுனியை தொட்டால். சோத்திரம். அப்ப என்னது? அதே போல நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டுடைய வார்த்தை என்ன பண்றோம்? படிக்கணும். செங்கோலுடைய வார்த்தை தொட்டு அதே போல நம்ம அனுதினம் என்ன பண்ணணும்? வார்த்தைய வேத வாக்கியத்தை என்ன பண்ணணும்? படிக்கிறோம், தியானிக்கிறோம். அது உள்ள போடாதான் எனக்கு நன்மை வரும். நான் வேத வசனத்தை, செங்கோலா இருக்கக்கூடிய திரு வசனத்தை, இந்த வேத வார்த்தையை அனுதினம் என்ன பண்றேன்? தியானிக்கிறவராக தியானித்து உள்வாங்குற போதுதான் எனக்குள்ளே நன்மை நடக்கும். தாசர் நம்ம சொல்றாரு, இந்த வேத வசனம் யாருக்கோ சொல்லப்படுகிற காரியம் இல்லை, யாருக்கோ எழுதி வைக்கப்பட்ட காரியம் இல்லை. இது எனக்காக சொல்லப்பட்டது. சோதரம். இது எனக்காக எழுதப்பட்டது சொல்லி நான் விசுவாசித்து இது அனுதினம் இதை பார்க்கணும். சோத்திரம். இது அனுதினம் தொட்டு இதை படிக்கணும். அப்போதான் அன்னைக்கு அந்த செங்கோல், ஆனா இன்னைக்கு நம்முடைய கையில் ஒரு பரிசுத்தமான வேதம். இது நான் அனுதினம் இதை தியானித்து இது உட்கொள்ளப்படுகிற போதுதான் எனக்குள்ள அந்த நன்மையான ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப இது இருக்குதா? இதை சார்ந்திருக்கணும். வேதத்தை நாம் சார்ந்திருக்கணும். வேதத்தை சார்ந்திருக்கணும். இந்த வேதத்தை என்ன சொல்லுது அதை சார்ந்திருக்கணும். இன்னைக்கு அந்த எஸ்தர் மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தார். தன் சனத்தை நேசித்தார். அந்த அகஸ்வேரு ராஜாவுடைய மனைவியா இருக்கக்கூடிய வஸ்தி நம்ம கீழ்ப்படியாம போனதுனால தன்னுடைய இருந்த மேன்மையும் ராஜ்யத்தையும் இழந்து போனார். பெருமையாக போனார். ஆனா ஒன்றும் இல்லாமல் இருந்த எஸ்தர், பெருமையாக இருந்த எஸ்தர் கர்த்தருடைய வார்த்தைக்கும் மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து யுத்தமாய் வந்தது. தேடி வந்தது மேன்மை. அப்ப அதே போல நாமும்